அஸ்ஸலாமு அலைக்கும். காத்தான்குடி மீரா பாலிகா நேஷனல் ஸ்கூலில் ஹஜ் ஃபேர் நடக்க இருக்கிறதா சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இந்த மாதம் 15, 16, 17ஆம் தேதிகளில் நடக்கும். மீரா பாலிகா நேஷனல் ஸ்கூல் அகில இலங்கை ரீதியாக உள்ள சிறந்த 100 பாடசாலைகளில் உண்டு. அதுலேயும் அகில இலங்கை ரீதியாக உள்ள முஸ்லிம் ஸ்கூல்ஸ்ல மீரா பாலிகா நேஷனல் ஸ்கூல் சிறந்த அடைவுகளை அடைகிறதுல முதலிடத்தை பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் தேசிய மட்டத்தில் முதலிடத்தை அடைகிறதுல என்றுமே மீரா பாலிகா தேசிய பாடசாலை முதலிடம் தான். சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள் நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்கிறதுனால அவர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் மாணவர்களின் முயற்சியாண்மை திறனை விருத்தி செய்யும் நோக்கத்துடனும் இந்த ஃபேர் மீரா பாலிகாவின் பழைய மாணவர் சங்கத்தினால ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்டால்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெவிலியன்ல ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்டால் வரும். நெக்ஸ்ட் கிரவுண்ட்ல இந்த மாதிரி எல் ஷேப்ல ஸ்டால்ஸ் வைக்க பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்ததா இந்த பிளேஸ்லயும் ஸ்டால்ஸ் வைக்க போறாங்க. அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். வாரவங்க மெயின் கேட்டால அப்புறம் பின் வழியா இந்த கேட்டால வெளியே போகணும். மீரா பாலிகா நேஷனல் ஸ்கூலினுடைய பழைய மாணவர் சங்கத்தினால எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முன்னெடுப்பு காத்தான்குடியிலையும் அதனை அண்மித்த ஊர்லையும் அகில இலங்கை மட்டத்திலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா லேடிஸ்க்கும் ஒரு முக்கியமான சான்ஸ். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ. முயற்சியாண்மையை விருத்தி செய்யும் வகையிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையிலும் முன்னிடம் வகிக்கும் பெண்களுக்காக ஒரு முயற்சியாண்மை களமாக பாலிகன்ஸ் 2026 ஆனது சிறப்பாக செயல்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இந்த விற்பனை கண்காட்சியானது இன்று மட்டுமல்ல இன்னும் 3 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறும் என்பதை மக்களுக்கு அறிவிக்கிறோம். வருகை தந்திருக்கிறார்கள். நாளை மற்றும் நாளை மறுநாளிலும் இன்னும் அதிகமான மக்கள் இங்கு கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அடுத்ததாக இங்கு பல உற்பத்தி பொருட்கள் காணப்படுகின்றன. முற்றிலும் பெண்களுக்கான ஒரு கண்காட்சியாகவே இது அமைந்து காணப்படுவதனால் சுய உதவி பொருட்கள், தயாரிக்கப்பட்ட உணவுகள், பெண்கள் விரும்பும் ஃபேன்சி மற்றும் காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள், கைவினை உற்பத்தி பொருட்கள், கைத்தொழில் பொருட்கள், அது மற்றும் கார்மெண்ட்ஸில் உற்பத்தி செய்யப்பட்ட பெருநாளைக்கு நீங்கள் அணியக்கூடிய ஆடைகள் என்பன இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த பாலிகன்ஸ் ஃபேரை பற்றி இங்கு உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் பழைய மாணவியர் சங்கத்தின் பிரதி தலைவர் ஆசிரியை அவர்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மீரா பாலிகா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கமானது 2023ஆம் ஆண்டு பலரது அயராத முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பெண்களாக இருந்தும் மிகவும் சவால்களுக்கு மத்தியில் மிகவும் சிறப்பாக இயங்கி வருகின்றது. இந்த வகையில் எங்களோட புதிய முயற்சியாக பழைய மாணவர் சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் பாலிகன்ஸ் ஹஜ் ஃபேர் இன்று ஹஜ் ஃபேரினுடைய முதலாவது நாள் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் அதிகமான மக்கள் எங்கள் அழைப்பை ஏற்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. எங்களுடைய பாலிகன் ஹஜ் ஃபேரினுடைய நோக்கம் எங்கள் பழைய மாணவர் சங்கத்தினுடைய பழைய மாணவிகளை ஒன்றிணைத்தல் மற்றும் பழைய மாணவர்களில் உள்ள சுயதொழில் முயற்சியாளர்களை அடையாளம் காணுதல். அதிகமான பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் எமது பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களும்
அவர்கள் தங்கள் சுய முயற்சிகளில் சுய தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறானவர்களை மீரா பாலிகாவினுடைய பழைய மாணவர்கள் மட்டுமல்லாது ஏனைய பாடசாலைகளில் உள்ள ஏனைய பெண்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய தொழில் முயற்சிகளை ஊக்குவித்து மேலும் அவர்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி விற்பனை செய்தல், சந்தை வாய்ப்பு போன்ற ஒரு அறிவினையும் அவர்களுக்கு ஏற்படுத்தும் முகமாகவே இந்த நிகழ்வு எங்களால் ஒழுங்கு செய்து நடத்தப்படுகின்றது. மற்றும் மேலும் எங்கள் நோக்கமாக இருப்பது தொடர்ந்து இப்படியான முயற்சியாளர்களை வளர்த்தெடுக்கும் முகமாக அவர்களை தொடர்ந்து நாங்கள் ஒரு ஆலோசனைகளை வழங்கி அவர்களுடைய தொழில்களில் முன்னேறி செல்ல அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்க வழிகாட்டல் ஆலோசனைகளையும் வழங்க நாங்கள் தீர்மானித்து இந்த நிகழ்வினை முதல் முறையாக ஆரம்பித்திருக்கின்றோம். இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் எங்கள் பழைய மாணவர்களால் நடத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவா. இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹ்வினுடைய பேருதவியையும் ஏனையவர்களுடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். அத்தோடு மட்டுமல்லாது நாங்கள் எங்களுடைய பழைய மாணவர்களை ஊக்குவித்து எங்கள் பழைய மாணவர் சங்கத்தை ஒன்றிணைப்பதன் மூலம் நாங்கள் எங்கள் பாடசாலையும் இலங்கையிலே ஒரு சிறந்த பாடசாலையாக கிழக்கு மாகாணத்திலே உள்ள தலை சிறந்த பெண்கள் பாடசாலையாக விளங்கி வரும் எங்கள் பாடசாலையை மேலும் மேலும் இந்த பழைய மாணவர் என்னும் வலுவான சக்தியால் எங்களான ஏற்ற முயற்சிகளை எங்கள் பழைய மாணவர்களால் வழங்கி எங்கள் பாடசாலையின் கல்வி சாரா ஏனைய விடயங்களை முன்னேற்றமே எப்படியான பெண்களுக்கான ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறோம். எங்கள் பாடசாலை பெண்களுக்கான பாடசாலை. ஆகவே பெண்களை வலுவூட்டுவதன் மூலம் எங்கள் பிரதேசத்தில் உள்ள பெண்களை வலுவூட்டுவது மட்டுமல்லாது முயற்சியாளர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்லாது எங்கள் மாணவர்களுக்கும் முயற்சியாண்மை தொடர்பான ஒரு அறிவினை வழங்கி அவர்களையும் சுய தொழில்களில் கற்றல் மட்டுமல்லாது ஏனைய விடயங்களையும் ஊக்குவிப்பதே எங்களது நோக்கமாக இருக்கிறது.